அவருடைய பாதுகாப்பை விடா. உம் மக்களிடையே உம்மை போற்றுவேன். உம்முடைய திருப்பெயரை என் சகோதரர்களுக்கு அறிவிப்பேன். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. மறைபோதக நாடுகளுடைய பாதுகாவலரும் நம்முடைய இந்திய திருநாட்டினுடைய பாதுகாவலர், நம்முடைய மறை மாவட்டத்தினுடைய பாதுகாவலர், இத்தகைய சிறப்புமிக்க பாதுகாவலரை புனித பிரான்சிஸ் செவேரியாரை நாம் நம்முடைய பாதுகாவலராக கொண்டிருக்கின்றோம். இந்த நாளிலே நாம் அவருக்கு கொடியேற்றி இந்த திருவிழா திருப்பலியை மகிழ்ச்சியோடு கொண்டாடுவதற்காக நம்மையே நாம் தயாரிப்பதற்காக இங்கு ஒன்றாக கூடி வந்திருக்கின்றோம். திருவிழா என்று சொன்னால் மகிழ்ச்சியினுடைய அடையாளமாக இருக்கிறது. காரணம் என்ன என்று சொன்னால், ஆண்டுதோறும் நம்முடைய ஆலயங்களை திருப்பலி நடைபெறுகிறது என்று சொன்னாலும் இந்த திருவிழா திருப்பலி சிறப்பு மிக்கது. காரணம், இது மகிழ்ச்சியினுடைய அடையாளம் மட்டுமல்ல, மாறாக நன்றியினுடைய ஒரு அடையாளமாக இருக்கின்றது. பல்வேறு நன்மைகள், பல்வேறு வளர்ச்சிகள், குறிப்பாக நம்முடைய ஆலயத்தை பொறுத்தளவிலே பல ஆண்டுகளாக மணி கோபுரம் கட்டாமல் இருந்தது. அது இப்பொழுது பழுது பார்க்கப்பட்டு சிறப்பு பெற்று இப்பொழுது ஆண்டவருடைய குரலை, இந்த ஆலயத்தினுடைய ஒளியை எல்லா மக்களும் இந்த மணிக்கூர் வழியாக பெறுவதற்கு புனித செவேரியார் கடந்த ஆண்டிலே உதவி செய்திருக்கிறார். எனவே அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். அதே போன்று நாம் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் பல்வேறு நன்மைகளை கடவுள் செய்திருக்கிறார். எனவே அந்த நன்மைகளுக்கு நன்றி கூறுவோம். நன்றியினுடைய ஒரு அடையாளமாக இங்கு நாம் அனைவரும் ஒன்றாக கூடி வந்து ஜெபிக்க வந்திருக்கின்றோம். கடவுள் நம்முடைய நன்றியை நம்முடைய பாதுகாவலர் வழியாக ஏற்றுக்கொண்டு நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்கவும், நமக்கு நல்ல உடல் சுகத்தை கொடுக்கவும், நம்முடைய வாழ்வு வளமாக இருக்கவும், படிக்கின்ற பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பை கொடுக்கவும், வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய இளைஞர்கள், இளம்பெண்கள் மற்றும் வேலை இல்லாதவர்கள் ஒவ்வொருவருக்குமே வேலை வாய்ப்பை கொடுக்கவும், இன்னும் திருமண காரியங்களை எதிர்நோக்கி இருக்கக்கூடியவர்களுக்கு திருமண காரியம் நடைபெறவும், இன்னும் இந்த ஆண்டு இவையெல்லாம் நடைபெற வேண்டும் என்று சொல்லி உள்ளத்திலே என்ன சிந்தனைகள் இருக்கிறதோ, இயக்கங்கள் இருக்கிறதோ, அத்துணை இயக்கங்களையும் இறைவன் தாமே நம்முடைய பாதுகாவலர் புனித செவேரியார் வழியாக நமக்கு எல்லாவற்றையும் நிறைவேற்றி தர வேண்டும் என்று சொல்லி இந்த திருப்பலியிலே கொண்டாடுவோம். இந்த நாளிலே திருப்பலியை நமக்காக தலைமையேற்று வழிநடத்தி நமக்காக ஜெபிக்க வந்திருக்கக்கூடியவர் தந்தை சைமன் அவர்கள், நம்முடைய மணிமைந்த தந்தை அவர்களை வருக வருகை அன்போடு கடவுளுக்கு அவர்களோடு இணைந்து இந்த திருப்பலியிலே கலந்திருக்கக்கூடிய நம்முடைய உதவி பங்கு தந்தை ஜோ மாஷ் அவர்களை கடவுளை எழுப்பி வருக வருகை என்பதை மேலும் இன்றைய திருப்பலியிலே ஜெய் அமல்ராயன் இவான்ஜலின் இவர்கள் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், குறிப்பாக கடவுள் தந்த குழந்தை நற்பேச்சுக்காகவும், கற்பத்தின் கலையை ஆசீர்வதிக்கப்பட்டு ஆண்டவர் தந்த குழந்தை செல்வத்தை நன்முறையில் பெற்றெடுப்பதற்கு இறைவன் இயேசுடைய அருள் துணை வேண்டி இந்த திருப்பலியானது ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. ஜோதிசாமி குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், மகள்கள் கிறிஸ்டி குடும்பம், சுனிலா குடும்பத்தை இறைவன், சுனிலா குடும்பம், மேல்சி கார்வேல் குடும்பம் இறைவனால் தொடர்ந்து வழிநடத்தப்படவும், குடும்பத்தை மறித்த மனைவி, பழைய தாய், பெற்றோர்கள் ஆசீர்வாதம் சுசியம்மாள் இவருடைய ஆன்ம இறைப்பாட்சிக்காக இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இந்த கருத்துக்களோடு நாம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட கருத்துக்களையும் இறைவன் பாதம் மௌனமாக ஒப்புக்கொடுத்து ஜெபிப்போம். இத்திருப்பலியில் நாம் அனைவரும் தந்தையோடு நம்மை பங்கேற்க நம் தலையாக இருக்கிற நம்மோருடைய குற்றமுறைகள், பாவங்களை ஏற்று மனமருந்து இறைவனுடைய மன்னிப்பையும் அருளையும் வேண்டுவோம். இல்லாமல் இறைவனிடமும்
இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நமது பாவங்களை மன்னித்து நம் அனைவரையும் முடிவில்லாத வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. கொடியேற்று நிகழ்வுக்கு நாம் ஆயத்தமாகிறோம். எனவே பக்தியோடு இறைவன் இந்த திருக்கொடியை ஆசீர்வதித்து புரிதப்படுகிறோம். இந்த கொடியானது மேல் நோக்கி ஏற்றப்படும் போது நம்முடைய எண்ணங்களும் இந்த நோக்கி எடுக்கப்பட வேண்டும் என்ற சிந்தனையோடு பக்தியாக நாம் பங்கேற்போம். ஆண்டவருடைய பெயராலே நம் அனைவருக்கும் உதவி உண்டு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஜெபிப்போமாக. இறைவா, உம்முடைய மக்கள் தங்கள் பாதுகாவலராக புனித சவேரியாவுடைய திருவிழாவை கொண்டாட தயார் செய்யக்கூடிய இந்த புனிதமான கொடியை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தியுள்ளோம். இந்த கொடி உயர ஏற்றப்படுவது போல இவர்களுடைய உள்ளங்களும் விண்ணகம் நோக்கி உயர்த்தப்படுவதாக இந்த நவநாட்களில் இந்த கொடியை காண்போர் அனைவரும் உன் திருமகன் இயேசுவின் தூய இதயத்தையும் உம் அடியாரும் என் தாயுமான தூய கன்னி மரியாதை என் பாதுகாவை கொண்டிருக்கிற அனைவரும் அவரை முன்மாதிரியாக பின்பற்றி உமக்கு உகந்தவர்கள் ஆவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். Apa tu pula? Ini dah mana lupa kita. Dia beda. Boleh apa-apa. Ini roja mana? Lagi. Ini lu ada. Ini. Tarik. Mira. Kita buka tu ni. Kita buka ni. Bunyi
கொஞ்சம் இப்படி தட்டாதுங்க, கொஞ்சம் கொடுங்க. கொஞ்சம் இது எடுங்க. நீங்க எடுங்கண்ணா, நீங்க எடுங்கண்ணா. இது ரெண்டு போடணும். நீங்க போடு. அவசரம் மணி அடி super. அனைவரும் கடவுளுக்கு மகிமையாக மாணவர் கீதத்தை நாம் இணைந்து பாடுவோம். Amen.
இறைவா, புனித பிரான்சிஸ் சவேரியருடைய படிப்பினைகள் வழியாக எங்கள் நாட்டில் எண்ணற்ற மக்களை உம்மால் ஏற்றுக்கொண்டீர்கள். அதனால் அவருடைய உள்ளங்கள் நம்பிக்கைக்காக அதே ஆர்வத்தால் பற்றி எறியவும் புனித திருச்சபை தம் மக்கள் பெருகி வளர்வதைக் கண்டு எங்கும் மகிழ்ந்திருக்கும் செய்வீராக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வசனங்கள் 2 முதல் 18 முடிய. உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் பாலை நிலத்தில் உங்களை கூட்டிச் சென்ற எல்லா வழிகளையும் நினைவில் கொள்ளுங்கள். அதன் மூலமே அவர் உங்களை எளியவராக்கினார். அவர் தம் கட்டளைகளை நீங்கள் கடைபிடிப்பார்களோ மாட்டார்களோ என உங்கள் உள்ள சிந்தனையை அறிந்து கொள்ளவும் சோதித்தார். அவர் உங்களை எளியவராக்கினார். உங்களுக்கு பசியை தந்தார். ஆனால் மனிதர் அப்பத்தினால் மட்டுமன்று, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் உயிர் வாழ்கின்றார் என்று நீங்கள் தெரிந்து கொள்ளுமாறு உங்களும் உங்கள் மூதாதையரும் அறிந்திராத மன்னாவினால் உங்களை உண்பித்தார். இந்த 40 ஆண்டுகளும் உங்கள் மேலுள்ள ஆடை நைந்து போகவில்லை, உங்கள் காலடிகள் நீங்கவும் இல்லை. ஒருவன் தன் மகனுக்காக கற்றுக் கொடுப்பது போல உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கும் கற்றுக் கொடுத்தார் என்பதை உங்கள் உள்ளத்தில் உணர்வீர்களாக. உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் கட்டளைகளை கடைபிடிங்கள். அதுவே அவர் தம் வழிகளில் நடந்து அவருக்கு அஞ்சி வாழ்வதாகும். ஏனெனில் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களை வளமிகு நாட்டிற்கு அழைத்து செல்கிறார். அந்த நாடு பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் பாய்கின்ற ஆறுகளையும் ஊற்றுகளையும் ஏரிகளையும் கொண்டது. கோதுமை, திராட்சை, அத்தி, மாதுளை, பார்லி ஆகியவை நிறைந்த நாடு. அது ஒலிவ எண்ணெயும் தேனும் நிறைந்த நாடு. அந்த நாட்டில் பஞ்சமின்றி நீங்கள் அப்பங்களை உண்பீர்கள். அங்கு உங்களுக்கு எந்த குறையும் இராது. அந்த நாட்டின் பாறைகள் அனைத்தும் இரும்பு. அதன் மலைகளிலிருந்து செம்பு வெட்டி எடுக்கலாம். நீங்கள் உண்டு நிறைவு கொள்வீர்கள். அப்போது வடக்கு நாட்டை உங்களுக்கு கொடுத்ததற்காக உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவீர்கள். இன்று நான் உங்களுக்கு கட்டளையிடுகின்ற கட்டளைகள், நியமங்கள், முறைமைகள் ஆகியவற்றின்று வழங்கியதன் மூலம் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை மறைந்து போகாதபடி கவனமாயிருங்கள். நீங்கள் உண்டு நிறைவு கொள்ளும் போதும் அழகிய வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருக்கும் போதும் உங்கள் ஆடு மாடுகள் பழுகும் போதும் வெள்ளியும் பொன்னும் உங்களுக்கு மிகுதியாகும் போதும் உங்களுக்கு உள்ளதெல்லாம் பெருகும் போதும் நீங்கள் நெஞ்சில் செருக்குற்று அடிமைத்தனத்தின் வீடாகிய எகிப்து நாட்டிலிருந்து உங்களை கூட்டி வந்த உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை மறந்துவிட வேண்டாம். அவரை கொள்ளிவாய் பாம்புகளும் தேர்களும் நிறைந்த நீரற்று வறண்ட நிலமான பரந்த கொடிய பாலை நிலத்தில் உங்களை வழிநடத்தியவர். இறுதிய பாறைகளிலிருந்து உங்களுக்காக நீரை புறப்பட செய்தவர். உங்கள் மூதாதையருக்கு தெரிந்திராத மன்னாவால் பாலை நிலத்தில் உங்களை உண்பித்தவர். இறுதியில் உங்களுக்கு நல்லது செய்வதற்காக உங்களை எளியவராக்கி சிறுமைப்படுத்தி சோதித்தவரும் அவரே. எனவே எங்கள் ஆற்றலும் எங்கள் கைகளின் வலிமையுமே இந்த செல்வங்களை எங்களுக்கு ஈட்டி தந்தன என்று உங்கள் உள்ளங்களில் எண்ணாதபடி கவனமாயிருங்கள். உங்கள் மூதாதையருடன் ஆணையிட்டு செய்து கொண்ட உடன்படிக்கையை உறுதிப்படுத்துமாறு இந்நாளில் இருப்பது போன்றே செல்வங்களை ஈட்டவல்ல ஆற்றலை உங்களுக்கு அளித்த உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை நினைவில் கொள்ளுங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 16 திருவசனங்கள் 24 முதல் 27 முடிய. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 16 திருவசனங்கள் 24 முதல் 27 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை பார்த்து, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் திறந்து தம் சிலுவையை தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஏனெனில் தம் உயிரை காத்துக்கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவர். மாறாக என் பொருட்டு தம்மையே அழித்துக் கொள்கிற எவரும் வாழ்வடைவார். மனிதர் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கிக் கொண்டாலும் தம் வாழ்வையை இழப்பாதெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? அவர் தம் வாழ்வுக்கு ஈடாக எதை கொடுப்பார்? மாநில மகன் தம் தந்தையின் மாட்சியோடு தம் வானதூதருடன் வரப்போகிறார். அப்பொழுது ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயலுக்கு ஏற்ப கைமாறு அளிப்பார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, உமனை மைந்தர் அருள் தந்தை சைமன் அவர்களின் சார்பாகவும் பங்கு தந்தையின் சார்பாகவும் என் சார்பாகவும் நம்முடைய ஆலய பாதுகாவலர், இந்தியாவின் பாதுகாவலர் திரு சவேரியாரின் கொடியேற்ற விழா திருநாள் வாழ்த்துக்களை மகிழ்வோடு கூறுகின்றோம். அன்பார்ந்தவர்களே, இந்த கொடியேற்றம் என்று சொல்லும் பொழுது இந்த கொடி எவ்வாறு கீழிருந்து மேலே ஏற்றப்பட்டு எவ்வாறு காற்றிலே அசைகிறதோ அதே போன்று நம்முடைய எண்ணங்கள், இயக்கங்கள், நம்முடைய இதயம் விண்ணகத்தை நோக்கி எழ வேண்டும். அதற்குதான் இந்த கொடியேற்றம் நம்மை அழைப்பு விடுக்கின்றது. இந்த கொடியேற்றமானது ஒரு சாதாரண ஏற்றம் அல்ல, மாறாக இந்த கொடியேற்றத்திலே நம்முடைய விசுவாசம் அடங்கியிருக்கிறது, நம்முடைய நம்பிக்கை அடங்கியிருக்கின்றது. அதனால்தான் இந்த கொடி ஏற்றப்படுவது போல நம்முடைய வாழ்வில் நம்முடைய எண்ணங்களும் நம்முடைய இதயங்கள் தூய்மையாக வேண்டும், நம்முடைய எண்ணங்கள் ஏற்றப்பட வேண்டும், நம்முடைய வாழ்வு உயர வேண்டும் என்பதற்காக இன்றைய நாளிலே நாம் கொடியேற்றி நாம் இந்த நாளிலே சவேரியாருடைய வாழ்க்கையை சிந்திக்க இருக்கின்றோம். இந்த கொடி மேலே சென்று காற்றிலே அசைவதற்கு என்ன அர்த்தம் என்றால், நாம் கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்கள். ஏனென்றால் நாம் ஏன் கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்கள் என்றால், இந்த ஊரிலும் இந்த உலகுக்கும் நாம் கிறிஸ்தவர்கள். நாம் நல்ல முறையிலே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை அறிவிக்கத்தான் இந்த கொடியானது காற்றிலே அசைந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய முன்னோர்களும் கண்டிப்பாக இந்த கொடியை ஏற்றியிருப்பார்கள். அவர்களின் வழி நாமும் தொடர்ந்து ஏற்றிக் கொண்டிருக்கின்றோம். முன்னோர்கள் கஷ்ட காலங்களிலே சவேரியாரை, இறைவனை நினைத்திருப்பார்கள். இந்த ஆலயத்திலே முழந்தாளிட்டு ஜெபித்திருப்பார்கள். பல்வேறு தேவைகளுக்காக அவர் சவேரியாரை நாடி வந்திருப்பார்கள். அவர்கள் வழி நாமும் தொன்று தொட்டு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளிலே சவேரியாரை பற்றி மறைவுரை ஆற்றுவதில் நான் பெருமை அடைகின்றேன். ஏனென்றால் முதலாவதாக சவேரியார் இயேசு சபையை சார்ந்தவர். நானும் இயேசு சபை. இந்த நேரத்திலே அதை குறித்து நான் பெருமைப்படுகின்றேன். இரண்டாவதாக, இது இந்த புளியங்குடி பங்கிற்கு வந்த பிறகு சிந்தாமணியிலே இந்த திருவிழா நடந்தது. இரண்டாவதாக நம்முடைய ஆலயத்திலே இந்த திருவிழா நடந்தது. என்னுடைய சொந்த ஊரின் ஆலயமும்
எங்களுடைய பாதுகாவலும் சவேரியார் தான். எனவே எனக்கு மிகவும் பிடித்தமான புனிதர் திரு சவேரியாக இருக்கின்றார். எத்தனை பேருக்கு சவேரியார் பிடிக்கும்? எல்லாருமே பிடிக்கும். கண்டிப்பா எல்லாருமே உயர்த்தப்படுவீர்கள். ஒரு பாட்டி சவேரியார்ட்ட போய் ஜெபிச்சாங்களாம். சவேரியார்ட்ட போய் ஜெபிக்கும் போது கணக்கு பார்க்கக்கூடாது பாரு அப்படின்னு சொன்னாங்க. ஏன் அம்மா அப்படின்னு கேட்டேன். ஏன்னா நம்ம ஒரு வாரம் கேட்டா அவரு 10 வாரம் கொடுப்பாரு. அதனால அவரு கணக்கு பார்க்காத புனிதர் என்று சொன்னார். அன்பார்ந்தவர்களே, சவேரியார் தன்னுடைய வசதியான வாழ்க்கையை விட்டுவிட்டு ஏன் இந்த கடுமையான துன்ப வாழ்க்கையை தேர்ந்து கொண்டார்? தன்னுடைய சொந்தம், பந்தம், நாடு, வீடு, இனம், மொழி அனைத்தையும் விட்டுவிட்டு அனைத்தையும் துறந்து புதிய ஒரு மண்ணில் அந்நிய தேசத்தில் இறை வார்த்தையை வாழ்ந்து காட்டுகின்றார். இந்த இறை வார்த்தையை வாழ்ந்து காட்டி எவ்வளவோ மனிதர்களை அவர் இறைப்பதம் சேர்த்திருக்கின்றார் என்பதை நாம் மிகவும் பெருமை அடைய வேண்டும். இந்தியாவின் பாதுகாவலாக இருக்கின்றார். அது மட்டுமல்ல, ஜப்பான் மற்றும் பல்வேறு நாடுகளின் அப்போஸ்தலராக புனிதராக இருக்கின்றார். சவேரியார் சுரூபத்தை நாம் பார்ப்போம். அவருடைய கையில என்ன இருக்கு? பாடுபட்ட சுரூபம் இருக்கின்றது. அந்த பாடுபட்ட சுரூபம் நமக்கு சொல்லும் செய்தி, பல செய்திகள் இருக்கின்றன. ஆம் அன்பார்ந்தவர்களே, இந்த சவேரியார் தன்னுடைய வாழ்க்கையிலே இறைவனுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்ந்தால்தான் அவர் அழியா உடல் வரம் பெற்றவராக இன்றும் இருக்கின்றார். இரண்டாவதாக, அவர் ஆன்மாக்களை சூறையாடுவதிலே அவர் வல்லவராக திகழ்ந்தார். சவேரியார் ஒரு தீராத காதல் கொண்டிருந்தார். யாருமே தீராத காதல் கொண்டிருந்தார் தெரியுமா? சவேரியார் ஒரு தீராத காதலை வைத்திருந்தார். ரொம்ப அன்பு செஞ்சார். யார் அவர்? அருளின் பிள்ளையா? அவர் தீராத அன்பு கொண்டிருந்தார். சரி, அதற்கு மேலாக யார் சொன்னது? ஆன்மாக்களின் மீது அவர் அதீத அன்பு கொண்டிருந்தார். ஏனென்றால் இந்த ஆன்மாக்களை இறைப்பதம் சேர்க்க வேண்டும். யார் ஒரு ஆன்மீகவாதி, யார் ஒரு ஸ்பிரிச்சுவல் மேன் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, தன்னுடைய ஆன்மாவை ஈரேற்றம் செய்பவரும் பிறருடைய ஆன்மாக்களை ஈரேற்றம் செய்பவரும் தான் அந்த ஒரு ஆன்மீகவாதி. என்னுடைய ஆன்மாவை நாம் காத்துக் கொள்ள வேண்டும். அதே போல் பிறரையும் நான் நல்ல வழியிலே, இயேசுவின் வழியிலே கொண்டு செல்ல வேண்டும். அவர் தான் ஒரு ஆன்மீகவாதி. அதனால்தான் சவேரியார் ஆன்மீகவாதி. சவேரியார் பல ஆன்மாக்களை அன்பு செய்தார். பல ஆன்மாக்களை அவர் மீட்டுக் கொண்டார். அதனால்தான் அவர் இன்று வரை தொடர்ந்து இனிமேலும் அவர் திரு அவையிலே ஒரு அழியா முத்திரை பெற்றவராக அவர் இருக்கின்றார். அதனால்தான் அவர் கைகளில் பாடுபட்ட சுரூபம் இருக்கின்றது. அதே போல் தன்னுடைய இதயத்தில் இயேசுடைய பாடுகளை சுமந்தவராக, இயேசுடைய வாழ்க்கையை தன்னுடைய வாழ்விலே வாழ்ந்து காட்டிய மனிதராக அவர் இருக்கின்றார். அவருடைய வாழ்வை பற்றி நாங்களே நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். அவர் எப்ப பிறந்தார் அப்படின்னு பார்க்கும்போது 1506ஆம் ஆண்டு ஸ்பெயின் நாட்டிலே ஏப்ரல் 7ஆம் தேதி ஒரு உயர் குலத்திலே அவர் பிறக்கின்றார். அதன் பிறகு அவர் 24ஆம் வயதிலே உலக பற்றுகளை அவர் அதீதமாக அன்பு செய்கின்றார். அதாவது செல்வம், பதவி, பட்டம் இவையெல்லாம் எனக்கு வேண்டும் அப்படின்றதான் அவர் அதுலதான் அவர் ஆசைப்பட்டார். ஆனா அவருடைய வாழ்க்கை என்ன ஆகுது? அவருக்கு வாழ்க்கை மாறுகிறது. எப்படி என்றால், அவர் இயேசு சபையிலே செல்கின்றார். அவர் பாரிஸ் பகுதிகளுக்கு 4 ஆண்டுகள் பட்டப்படி படிக்கின்றார். புனித இஞ்ஞாசியாரும் அவரும் ஒரே அறையில் தங்கி படித்து வந்தார்கள். அப்பொழுது இஞ்ஞாசியார் அவருக்கு ஒரு கேள்வியை முன்வைக்கின்றார். அந்த கேள்விதான் நீங்க இந்த சுரூபத்துக்கு முன்னாடி எழுதி போட்டீங்க. மத்தேயு நற்செய்தி 26ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தினமும் கோயிலுக்கு வரோம், அந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணிடணும். அப்படித்தானே? மத்தேயு 26ஆம் அதிகாரம், அதான் நீங்க பங்கு தந்தையை வாசிச்சாங்க நற்செய்தியில. 26ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் யார் சொல்லுவோம்? 16ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். 16ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். மனிதர் உலகம் முழுவதையும் உண்டாக்கிக் கொண்டாலும் ஆன்மாவை இழப்பார்கள், அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? இந்த கேள்விதான் நம்முடைய புனிதரை என்ன செய்து டிஸ்டர்ப் பண்ணு, அவரை தொந்தரவு செய்கிறது. ஏன் எப்படி நான் ஆன்மாவை நான் கரை சேர்க்க முடியும், எப்படி இந்த உலக பற்றிலிருந்து நான் வெளிவர முடியும் என்று அவர் தொடர்ந்து சிந்தித்தவரால் அவர் என்ன பண்ணாரு? இயேசு சபையின் முதல் பணியாளராக அவர் இருக்கின்றார்.
அதே போன்று அவர் இந்தியாசியார் மூலம் அவர் என்ன பண்றார், செவேரியா நீங்க இந்த பணிக்காக போக வேண்டும் என்று அவர் மூலம் அவர் பல அந்நிய தேசங்களுக்கு அனுப்பப்படுகிறார். அங்கே சென்று இயேசுடைய நற்செய்தியை அவர் வாழ்வாக்குகிறார். மகிழ்ச்சியோடு அவர் இந்த பணியை ஆரம்பிக்கிறார். அவர் ஆரம்பிக்கும் போது எந்த மாதிரி ஒரு ஆரம்பிக்கிறார் அப்படின்னா, ஒரு கிழிந்த ஒரு நீளமான கால் சட்டையை அணிகிறார். அதே போல ஒரு பழைய அங்கிய பழுது பார்த்து கொண்டு என்ன பண்றார், அதை போட்டு புறப்படுறார். ஒரு உயர் குலத்தில் பிறந்தவர், ஒரு எளிமையான மனிதராக இந்த இயேசுடைய பணியை அவர் எடுத்துச் செல்கின்றார். ரோமையிலிருந்து அவர் லிஸ்பன் வருகின்றார். அங்கே ஒரு 9 மாதம் தங்குகின்றார். அதுக்கப்புறம் அங்கே என்னென்ன வேலை செய்தார் என்றால், நிறைய ஒப்புரு அருட்சாதனம் கொடுக்கின்றார், மறை கல்வி சொல்லிக் கொடுக்கின்றார், சிறியவர்களுக்கு மறை கல்வி சொல்லிக் கொடுக்கின்றார். கைதிகளுக்கு, சிறை கைதிகளுக்கு பல்வேறு உதவிகளை அவர் உதவி பணிகளை செய்கின்றார். பின்பு அவர் அங்கிருந்து கடலிலே பயணம் செய்கின்றார். பயணம் செய்து மொசாம்பி என்ற ஒரு தீவை வந்தடைகிறார். பின்பு 1542ஆம் ஆண்டு கோவாவில் அவர் கால் பதிக்கின்றார். பின்பு கோவாவில் இருந்து நேரா எங்க வராரு, நம்முடைய தென் தமிழகத்திலே கன்னியாகுமரிக்கு வருகின்றார். கன்னியாகுமரிக்கு கடலோர மாவட்டங்களிலே அவர் என்ன பண்றார், தன்னுடைய நேரங்களை செலவிடுகிறார். அங்கே மக்களை சந்திக்கிறார். மொழி தெரியாது, எப்படி சந்திச்சாலும் தெரியும், என்ன பேசினாலும் தெரியும். ஆனா அவரு பல பேர் அவர் என்ன பண்ணாங்க, அவரை பின்தொடர்ந்தார்கள். அவர் மணி அடித்துக் கொண்டே அவர் என்ன பண்ணுவாரு, போய் மாணவர்களை அங்க போய் அழைப்பார். நிறைய பேருக்கு திருமுழுக்கு கொடுத்தார். இதெல்லாம் நமக்கு தெரியும். எனவே தமிழகத்தை பற்றி ஒரு 26 கடிதங்களை எழுதினார் என்று வரலாறு சொல்லுகின்றது. எனவே இதெல்லாம் என்ன பண்றார், அவர் ஸ்டடி பண்றார், எல்லாத்தையுமே உட்கார்ந்து படிக்கின்றார். படித்து அவர் ஒரு தைரியமாக இயேசுடைய பணியை, நற்செய்தி பணியை அவர் தொடர்ந்து செய்கின்றார். அப்படி செய்துவிட்டு அவர் என்ன பண்றார், மறுபடியும் பல நாடுகளுக்கு போகின்றார். இங்க மறுபடியும் பல நாடுகளுக்கு, ஜப்பான் போறார், மலாக்கா போறார், மலேசியா போறார், இந்தோனேசியா போறார். இந்த மாதிரி உலகம் எங்கும் நற்செய்தியை எடுத்து செல்கின்றார். நற்செய்தி அறிவிப்போரின் பாதங்கள் எத்தனை அழகா இருக்கின்றன என்பதை நாம் கேள்விப்பட்டிருப்போம். ஆகவே இந்த நற்செய்தி பணியை ஒரு இடத்தில் மட்டுமல்ல, உலகின் பல்வேறு இடங்களிலே அவர் எடுத்து செல்கின்றார். சமேரியா சொன்னாலே அவருடைய புதுமைகள் நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அவர் என்னென்ன புதுமைகளை செய்தார் என்று நமக்கு தெரியும். என்ன செய்தார், அவர் பொதுவா பெரும்பாலும் கடல் வழி பயணத்தை மேற்கொண்டார். அங்கே புயலை அடக்கினார். இந்த கடல் வழி ஒரு சாதாரண வழி கிடையாது, ஒரு எளிதான பயணம் கிடையாது. ஏன்னா கடல் நாம பயணம் செஞ்சாதான் தெரியும், காற்றும் கடலும் சீரும் பொழுது நம்ம உயிர் நம்ம கையில் இருக்காது. அந்த மாதிரி நேரத்திலே அவர் பாடுபட்ட சுரூபத்தை வைத்துக் கொண்டு காற்றையும் கடலையும் அவர் அடக்கினார். அந்த புதுமையை செய்கிறார். இரண்டாவதாக இறந்து போனவர்களை அவர் என்ன பண்றார், உயிர்த்தெழ செய்கின்றார். இறந்து போனவர்களை உயிர்த்தெழ செய்கின்றார். மூன்றாவதாக நோயாளிகளை குணப்படுத்துகின்றார். நிறைய இந்த காலத்தில் கடுமையான நோய்கள், ஒரு நோய் அவங்க இறந்துருவார், அந்த நோய்களை எல்லாம் அவர் குணமாக்குகின்றார். நான்காவதாக பாம்பு கடித்து இருந்தவரை குணப்படுத்துகின்றார். இந்த வல்லமை அவருக்கு எங்கிருந்து வந்தது, கடவுள் அவருக்கு அந்த வரத்தை கொடுத்திருந்தார். பாம்பு கடித்தவரை குணமாக்குகின்றார். அந்த கிணற்றில் விழுந்து இறந்தவரை உயிர்ப்பிக்கின்றார். இது போன்ற பல புதுமைகளை அவர் செய்திருக்கிறார். சொல்லிட்டே இருக்கலாம். இது போன்ற பல புதுமைகளுக்கு சொந்தக்காரராக அவர் இருக்கின்றார். அதே மாதிரி கிராமங்களுக்கு உள்ளே சென்று மக்களை சந்தித்து அவர்களோடு ஒன்றாக உறவாடி மறைக்கல்வியை போதித்து, சிறு பிள்ளைகளுக்கு மறைக்கல்வி இருப்பது, பாடம் போதிப்பது, நோயாளிகளை அக்கறையோடு சந்திப்பது மற்றும் ஏழைகளுக்கு உதவி செய்வது, இது போன்ற பல்வேறு பணிகளை செய்கின்றார். ஏறக்குறைய ஒரு 1000 பேருக்கு மேலாக அவர் திருமுழுக்கு கொடுத்து அவருக்கு என்ன ஆயிடுச்சு, அந்த கையே மறுத்து போய்விட்டது என்று நாம் வரலாற்றிலே வாசித்திருக்கின்றோம். அந்த அளவுக்கு அவர் திருமுழுக்கு கொடுத்தார். இறை திருஅவையிலே இறைவனுக்கு ஏற்ற பிள்ளைகளாக அவர் திருமுழுக்கு அனுசாரத்தால் அவர் இவரை மாற்றினார். அனுசாரத்தை அவர் தாராளமாக கொடுத்தார். இதெல்லாம் நாம தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று இவர் ஆன்மாக்களை மீட்க வேண்டும் என்ற ஒரு தீராத ஆசையாக தான் இது எல்லாம் அவர் செய்ய முடிந்தது. அதே போன்று இந்த சவேரியாரை பற்றி டேகோராஸ் அப்படின்ற ஒரு குருவானவர் இவ்வாறு எழுதுகிறார். அவர் என்ன பண்ணுவார்னா, அவர் பகல் முழுவதும் மனிதரை சந்திக்கின்றார், சிறைகளுக்கு செல்கின்றார், அவர்களை சந்திக்கின்றார், அவர் உதவி செய்கின்றார். இரவு முழுவதும் முழந்தால் பணியிட்டு அவர் ஜெபித்திருக்கின்றார். காலையில ஈவினிங் வரைக்கும், சாயந்தரம் வரைக்கும் அவர் இந்த மாதிரி பணிகளெல்லாம் செய்துவிட்டு இரவில் நெடுநேரம்
மணிக்கணக்கில் முழங்கால் படிட்டு ஜெபித்தார் என்றால் உண்மையிலே ஆச்சரியப்படக்கூடியதுதான். நம்மளால முடியாது. ஆனா அவருக்கு எங்கிருந்து வல்லமை வந்தது? அவர் இறை பணியை மேற்கொள்ள வேண்டும், ஆன்மாக்களை ஈரேற்றம் செய்ய வேண்டும் என்று இறைவனிடமிருந்து அந்த வரத்தை பெற்றுக் கொண்டார். கடும் நோன்பு, தவம். அதனால்தான் அவர் இன்றும் அந்த மனப்பாடலாம் வந்து தொகைகள்லாம் இருக்கிறாங்க. அங்க பல ஆண்டுகள் அங்க அவங்க தங்கி நிறைய மனிதர்களை அவர் சந்திக்கின்றார், நிறைய மனிதர்களை இறைவனிடம் கொண்டு செல்கின்றார். இது போல பல கடும் தவத்தை அவர் மேற்கொண்டார். இரவில் பெரும்பாலான பகுதியில் வந்து அவர் ஜபத்தில் தான் ஈடுபட்டார் என்று சொல்கின்றார்கள். அதே போன்று அவர் அடிக்கடி முழங்கால் படியிட்டு ஜெபித்தார். அவர் வந்து அந்த மாதிரி செய்யக்கூடிய செயலை பார்த்து நிறைய பேர் மனமாற்றம் அடைகிறார்கள். என்ன அந்த மனுஷன் இவ்வளவு மணி நேரம் ஜெபிக்கின்றாரே, இவ்வளவு மணி நேரம் கடவுளிடமிருந்து உறவாடுகின்றாரே அப்படி சொல்லி நிறைய பேர் மனமாற்றம் அடைகின்றார்கள். அவருடைய படுக்கை என்று பார்க்கும் பொழுது ஒரு தோலால் செய்யப்பட்ட ஒரு கட்டில் இருந்தார். அதே போல அவருடைய தலையணை ஒரு பெரிய கல், அதான் அவருடைய தலையணை. அதை வைத்து அவர் பயன்படுத்தி சிறிது நேரம் ஓய்வெடுத்திருக்கின்றார். அதன் பிறகு அவர் ஒரு கடவுளை மையப்படுத்திய வாழ்வை தொடர்ந்து அவர் வாழ்ந்தார். தொடர்ந்து நாம் இந்த புனித சவேரியார் எவ்வாறு ஒரு அர்ப்பணிப்பு வாழ்வை வாழ்ந்திருக்கிறார் இதை பார்க்கும் பொழுது நாமும் இறைவனுக்காக நாம் எவ்வளவு நேரம் செலவிடுகின்றோம், கடவுள் மைய வாழ்வை நாம் வாழ்கின்றோமா என்பதை சிந்திக்க நாம் நாளிலே நாம் அழைக்கப்படுகின்றோம். அதே போன்று உங்களுக்கு தெரியும் 1552ஆம் ஆண்டு அவர் ஆகஸ்ட் மாதம் இறுதியிலே கப்பலிலே அவர் சாங்ஷியான் தீவுக்கு போகிறார். இந்த சீனாவிலே வந்து அங்கே நற்செய்தி பணியை அறிவிக்க வேண்டும் போகிறார். ஆனால் அங்கே அவர் கடும் நோய்வாய்ப்பட்டு என்ன பண்றார், அங்கே இறக்கும் நிலையிலே வந்து இருக்கின்றார். நோய்வாய்ப்பட்டு இருக்கின்றார். டிசம்பர் 3ஆம் தேதி 1552ஆம் ஆண்டு இறைவனடி சேர்க்கின்றார். அதன் பிறகு இவரை என்ன பண்றாங்க, இந்த சடலத்தை வந்து அடக்கம் பண்ணும் பொழுது அவருடைய அந்த எலும்பு கூடை வந்து சொந்த நாட்டுக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்று என்ன பண்றாங்க, அந்த உடலெல்லாம் வந்து சுண்ணாம்பு பூசி அந்த அடக்கம் செய்கிறார்கள். பின்பு 6 மாதம் கழித்து அந்த மந்தை தோண்டி பார்க்கும் பொழுது அவர் உடலே அழியாமல் இருந்திருக்கின்றது. அவருக்கு வந்து அந்த எலும்பு கூடு மட்டும் எடுத்து போகணும்னு வந்து அவர் திட்டம் தீர்க்கிறார்கள். ஆனால் அவருடைய உடலே அழியாமல் இருந்தது. இது எவ்வளவு பெரிய ஒரு மரம்! அப்படி என்றால் கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை, கடவுளுக்கு ஏற்ற வாழ்க்கை, கடவுள் அவரை எதற்காக அழைத்தாரோ அந்த வாழ்க்கையை அவர் நிறைவாக வாழ்ந்து காட்டினார். அதற்காக இன்று கூட நம்முடைய கோவாவிலே தபோம் ஜேசு ஆலயத்திலே இன்றும் அவருடைய உடலானது வைக்கப்பட்டிருக்கின்றது என்பதெல்லாம் நமக்கு தெரியும். ஆகவே இந்த புனிதருடைய விழாவை நாம் கொண்டாட இருக்கின்றோம். இந்த 3 நாளுமே வந்து அவருடைய வாழ்க்கையை நாம் சிந்தித்து பார்க்கலாம். எந்த வகையிலே அவர் ஒரு மொழி தெரியாமல் அந்நிய தேசத்திலே தன்னுடைய வாழ்வு முழுவதையும் முழுமையாக இறைவனுக்காக அர்ப்பணித்து பல்வேறு சுகபோகங்களை எல்லாம் விட்டுவிட்டு ஆண்டவருக்காக தன்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாக அர்ப்பணிக்கின்றார். இவர் நமக்கு சொல்லும் செய்தி என்ன என்று பார்க்கும்பொழுது, இந்த வரைபரப்பு பணி சாதாரண பணி அல்ல. இன்றைய நாளில் எல்லோரும் வந்து அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அழைத்தல் வாழ்வு என்பது ஒரு சாதாரண வாழ்வு இல்லை. நம்முடைய குடும்பத்திலே வந்து இறைவனுக்காக நாம் நம்முடைய குழந்தைகளை நாம் அனுப்ப தயாரா இருக்கிறோமா அப்படின்றது இந்த நாளில் நம்ம பெற்றோர்களாக வந்து கேட்டு பார்க்கணும். ஏன்னா கடவுளுக்காக நாம் கடவுள் பணியை செய்ய இந்த ஆட்கள் நிறைய தேவைப்படுகிறார்கள். எனவே இது ஒரு வரைபரப்பு பணி எவ்வளவோ இருக்கு. நற்செய்தியை அறிவிக்கிறதுக்கு ஆள் அப்படின்னு சொல்றாங்க. எனவே இந்த நாளிலே பெற்றோர்கள் சிந்திக்க வேண்டும். கடவுளின் பணிக்காக, இறை பணிக்காக உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் அனுப்ப தயாராக இருக்கின்றீர்களா? நம்பிக்கையில் அவர்களை வளர்க்கின்றீர்களா? இன்று நாம் கொடியேற்றினோம். கொடியேற்றத்துக்கு என்ன அர்த்தம்? நம்முடைய விசுவாசம், நம்பிக்கை இன்னும் அதிகமாக உயர வேண்டும், ஆண்டவரை நோக்கி உயர வேண்டும். அதற்காகத்தான் நாம் இந்த கொடியேற்றி இந்த விழாவை நாம் சிறப்பிக்க இருக்கின்றோம். கொடியேற்றிட்டோம். தொடர்ந்து இன்னும் இந்த 2 நாட்கள் தொடர்ந்து நாம் பல்வேறு தேவைகள், பல்வேறு வேண்டுதல் விண்ணப்பங்களை நம்முடைய புனிதரிடம் நாம் எடுத்து சொல்ல இருக்கின்றோம். எனவே இந்த அழைத்தலில் இந்த வரைபரப்பு பணி இன்னும் அதிகமாக விருட்சமடைய வேண்டும். அதற்காக நாம் தொடர்ந்து நாம் வேண்ட அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஒரு அரசர் என்ன செஞ்சாரு, தன்னுடைய கிராம மக்களிடம் என்ன ஒரு கோரிக்கை வைக்கின்றார். யார் இந்த சமூக அக்கறையோடு, யார் அக்கறையோடு இந்த கிராமத்தில் இருக்கிறார் என்று ஒரு சோதனை செய்ய முற்பட்டார். என்ன செய்கிறார் என்றால், ஒரு வழக்கமாக மனிதர்கள் செல்லும் வழியிலே ஒரு பெரிய பாறையை கொண்டு போய் வச்சிருக்கார். வச்சுட்டு அதை வந்து யார் அகற்றுவார்கள் என்று அவர் தூரத்திலிருந்தே பார்த்துக் கொண்டே இருக்கிறார். வழியில வழக்கமா போறவங்களா போயிட்டு இருக்காங்க, வராங்க.
எல்லாம் வந்து ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க, இந்த அரசருக்கு என்ன வேலை, நாட்டை பாதுகாக்க வேண்டும், கிராமத்தை பாதுகாக்க வேண்டும், அவருடைய வீரர்களை வைத்து என்ன பண்ணலாம், அந்த கல்லை அகற்றலாம், இவருக்கு என்ன வேலை, என்ன செய்து கொண்டிருக்கிறார், தூங்கி கொண்டிருக்கிறாரா என்பதையெல்லாம் அவர்கள் சொல்லிக் கொண்டு போகிறார்கள். ஆனால் ஒரு விவசாயி மட்டும் என்ன பண்றார், அதன் வழியாக வந்தவர் அவருடைய காய்கறி கூடையை எடுத்து கீழே வைத்துவிட்டு அந்த பாறையை அகற்றுகிறார். அப்படி அகற்றும் பொழுது அது கீழே ஒரு பை இருக்கின்றது. அந்த பை நிறைய பொற்காசுகள், அதிலே ஒரு துண்டு சீட்டு இருந்தது. அதை எடுத்து அவர் வாசிக்கும் பொழுது இந்த பையில் இருக்கிற பொற்காசுகள் இந்த பாறையை அகற்றியவருக்கு சொந்தம் என்று அது எழுதப்பட்டிருந்தது. உடனே அதை எடுத்து ரொம்ப மகிழ்ச்சியா அரசன் போய் சொல்லும் பொழுது அரசன் மேலும் ஒரு பொற்காசுகள் பையை கொடுத்து நீ வளமாக வாழ் என்று ஆசீர்வதிக்கின்றார். ஆம் அன்பார்ந்தவர்களே, இது போன்றுதான் இந்த மறைபரப்பு பணி யாரோ செஞ்சுட்டு போட்டோம், யாரு சாமி இப்பெல்லாம் அனுப்புவா, யாரு கடவுள் பணிக்காக அனுப்புவா, ஒரு பிள்ளை 2 பிள்ளை, இந்த மாதிரி பல சவால்கள் இருக்கின்றன. ஆனா இதை செய்யக்கூடிய கடவுள் வந்து தேர்ந்தெடுத்தார் என்றால் கண்டிப்பாக அழைத்துக் கொள்வார். அதற்கு குடும்பம், இந்த அழைத்தலான குடும்பத்திலிருந்து வர வேண்டும், குடும்பத்திலிருந்து தொடங்க வேண்டும். எனவே பெற்றோர்கள் இந்த மாதிரி எவ்வாறு விவசாயி அந்த ஒருவர் மட்டும் அந்த கல்லை அகற்றி பொற்காசுகளை எடுத்தாரோ, பொற்காசுகளை பெற்றுக் கொண்டாரோ, அதே போன்று இறைவன் தேடிக் கொண்டிருக்கிறார். அனைத்தும் யாராவது என்னுடைய பணிக்காக வரமாட்டார்களா, அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு. சவேரியார் இதற்கெல்லாம் நமக்கு எடுத்துக்காட்டு, நமக்கெல்லாம் ஒரு முன்மாதிரி. ஏனென்றால் அவர் இங்கிருந்து வரல, தமிழ்நாட்டிலிருந்து வரல, அந்நிய தேசத்திலிருந்து அந்நிய தேசத்துக்கு வந்திருக்கிறார். வந்து உழவு பணியை செய்திருக்கிறார் என்றால் இன்றும் அவர் இந்த வரத்தை பெற்றிருக்கிறார், உடல் அழியா வரத்தை பெற்றிருக்கிறார், பல்வேறு புதுமைகளை செய்து கொண்டிருக்கிறார் என்றால் நமக்கெல்லாம் இது ஒரு பாடம். நாம் அந்த புனிதரின் வழி நாம் சென்று கொண்டிருக்கின்றோம். நாமும் இந்த அழைத்தல் வாழ்விலே குறிப்பாக நாம் இறைவனுக்காக நம்முடைய பிள்ளைகளை அர்ப்பணிக்க முன்வர வேண்டும். அது மட்டுமல்ல, மறைபரப்பு பணி தொடர்ந்து விருட்சமடைய, தொடர்ந்து இது உலகெங்கும் சென்றடைய நாம் எந்த வகையில் உதவியாக இருக்க முடியுமோ அந்த உதவியாக இருக்க வேண்டும். நமது வாழ்வின் மூலம், செயலின் மூலம் நாம் இந்த மறைபரப்பு பணியை நாம் செய்ய முன் வர வேண்டும். எனவே இன்றைய நாளிலே, இந்த கொடியேற்ற விழாவிலே நாம் அந்த சபையாரை பற்றி நிறைய வாழ்க்கை குறிப்பு இருக்கின்றன. நாம் கொஞ்சம் பார்த்து இருக்கின்றோம். தொடர்ந்து இதை பற்றி சிந்திப்போம், தொடர்ந்து நம்முடைய தேவைகளுக்காக வேண்டுவோம். எவ்வாறு நம் முன்னோர்கள் பல்வேறு வேண்டுதல்களோடு, பல்வேறு தேவைகளோடு விசுவாசத்தில் வளர்ந்தார்களோ, அதே போன்று நாமும் நம்பிக்கையில் தொடர்ந்து வளர இந்த நாளிலே நம்முடைய புனித சபையார் அவர்கள் வழியாக இறைவனிடம் தொடர்ந்து வேண்டுவோம். ஆமென்.
எல்லாம் நம் தந்தையார் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செய்யுங்கள். ஆண்டவர் தமது பேரை புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் ஒரு பெரியவரும் தமிழுக்காகவும் ஆண்டவரே, புனித பிரான்சிஸ் சவேரியாருடைய விழாவில் நாங்கள் கொண்டு வரும் இக்காணிக்கைகளை ஏற்றருளும். அவர் மனிதரை மீட்கும் ஆர்வத்தினால் தொலைதூர நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டார். அவ்வாறே நாங்கள் நற்செய்திக்கு பயனுள்ள முறையில் சான்று பகிர்ந்து எம் சகோதர சகோதரிகளோடு உம்மை நோக்கி ஆர்வமுடன் நிறைந்து வருவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இடங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள இல்லாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் ஏற்கக்கூடிய செயலுமாகும். ஏனெனில் புனித பிரான்சிஸ் சவேரியாருடைய வியப்புக்குரிய நற்செய்தி அறிவிப்பார் உம்முடைய திருச்சபை என்றும் புதிய ஆற்றலுடன் வளர்ந்தபடி உருவாக்கி உமது அன்பின் உறுதியான அடையாளமாக எங்களுக்கு அளித்தீர். எங்கள் நாட்டில் உள்ள திருச்சபைக்காக இறை வாழ்வுடைய புதிய மூச்சு எழும்படியாக கீழே நாடில் நற்செய்தி அறிவிக்க அவரை அனுப்பினீர். அவரது மாபெரும் எடுத்துக்காட்டு உமக்கு சான்று பகிர எங்களுக்கு புனிமை தருகின்றது. அவருடைய இடைவிடாத இறைவேண்டல்கள் நாங்கள் புரியும் எல்லா செயல்களிலும் எங்களை நினைத்திருக்க செய்கின்றன. ஆகவே ஆண்டவை புனிதர்கள் வாழ்ந்தூதர் அனைவரும் நாங்களும் சேர்ந்து உமக்கு நன்றி கூறி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உங்களுடைய படைப்புகளை எல்லாம் புகழ்வது தருமை. ஏனெனில் உன் திருமகனாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியானுடைய செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றேன். கதிரவன் தோன்றி மறைமறை உடைய திருப்பெயர் தூய காணிக்கு ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கான மக்களை இடையராக ஒன்று சேர்த்து வருகின்றேன். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க கொடுத்து நாங்கள் கொண்டு வந்து காணிக்கிறேன். அதை தூய ஆவியார் தூய்மைப்படுத்த காண்பதை வேண்டுகிறோம். இவ்வாறு உடைய திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய திரு உடலாகவும் திரு ரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுபடுவார். ஆண்டவர் இயேசு பணித்தவாறே மறைநிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் ஆண்டவர் இயேசு காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி
அதை பிட்டு தமது சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் சரீரம். அவ்வண்ணமே இரவிருந்த அருளியது கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து ஆண்டவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பரவுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனை மீன்பளிக்கும் பாடல்களையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உடைய திருச்சபையின் காணிக்கைகளை கண்ணோக்கி அருளுமே அன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உலகனின் திருவிழமானி. இவ்வாறு உடைய திருமனுடைய திருவுடல் திரு ரத்தத்தால் ஊட்ட பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியினால் நிரப்பு பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்க செய்கிறார். இவரை எங்களை மக்கள் என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மாய் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், மாட்சிமிகு மறை சாட்சியர், எங்கள் பாதுகாவலாகிய புனித பிரான்சிஸ் செவேரியா, மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேச்சுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக உம் அடியாராகிய எங்கள் திருத்தந்தையிலேயோ, எங்கள் மறை மாவட்ட பரிபாலகர் மோச்சராஜன், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திரும்ப நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்துக் கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியால் என்றும் நல்நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கியிருக்கின்றோம். இவர் வழியாகவே இவ்வுலகிற்கு எல்லா நன்மையும் வழங்குகின்றேன். இவர் வழியாக இவரோடு எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உரியதே.
தேவ படிப்படையால் பேசிட்டு நாம் தொழிந்து பாடுவோம். தீமைகள் அனைத்திலும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் தேர்ந்தத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உமப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் ஒவ்வொருடைய பாவங்களை நீ பாராமல் உம்முடைய திருச்சபை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது தொழுத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருளீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டுடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஈர்த்த ஆண்டவர் கிறிஸ்துவின் அமைதியை பிறரோடு பகிர்ந்து கொள்வோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் அனைவரும் உட்கொள்கின்ற திருவுலகத்து ரத்தம் எங்களை நீதி தீர்ப்பும் தண்டனைக்கு உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தினால் எங்கள் மனதிற்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலவழிக்கும் மருந்தாகும் விற்பனமாக. இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவருமே பேர் பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் நம்மை காத்து நம் அனைவருக்கும் முடிவில்லாத வாழ்வளிப்பதாக.
பிரியமானவர்களே, நம்முடைய பாதுகாவலுடைய திருவிழாவை இன்று நாம் கொடியேற்றத்தோடு தொடங்கி இருக்கின்றோம். பாதுகாவலர் கடந்த ஆண்டை போலவே இந்த ஆண்டு நமக்கு கடவுளிடம் நமக்காக பரிந்து பேசி நாம் தேவையான அனைத்து வரங்களையும் பெற்றுத் தருவார். அன்புக்குரியவர்களே, இந்த நல்ல நாளிலே நமது மத்தியிலே இங்கு வந்து நமக்காக திருப்பல் நிறைவேற்றி ஜெபித்தவர் அருள் தந்தை சைமன் அவர்கள். தந்தை அவர்கள் நம்முடைய மனைமைந்த பாலை மறைமாட்டத்தினுடைய சொந்தக்காரர். தற்பொழுது பாளையங்கோட்டில் இருக்கக்கூடிய சேவியர் காலனியிலே பங்கு தந்தையாக பணியாற்றி கொண்டிருக்கின்றார். தந்தை அவர்கள் இன்று பொங்கல் விழா, எனவே எல்லா பங்குகளிலும் பொங்கல் விழா மற்ற விளையாட்டு விழா என்று சொல்லி பல்வேறு நிகழ்வுகள் இருக்கும். அத்தனை நிகழ்வுகள் இருந்தாலும் நம்முடைய நம் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பின் காரணமாக தன்னுடைய மனை மீது தந்தை வைத்திருக்கக்கூடிய
பாசத்தினுடைய அடையாளமாக வேலைகள் இருந்தாலும் இன்று இங்கு வந்து நமக்காக திருப்பலி நிறைவேற்றி ஜெபித்திருக்கிறார். எனவே தந்தை சைமன் அவர்களுக்கு கடவுளை எழுப்பி நன்றிகளையும் பாராட்டுகளையும் அவர்களுக்கு புனலை பொருத்தி நம்முடைய நன்றியை அன்போடு தெரிவிப்போம். அதே போன்று இந்த நாளிலே நமக்கு மறையுரை சவேரியாரை பற்றி நல்ல கருத்துக்களை எடுத்துக் கூறி நமக்காக சிந்தனைகளை கொடுத்தவர் நம்முடைய உதவி பக்கத்தை ஜோ மார்ஷ் அவர்கள். தந்தை அவர்களுக்கு கடவுளுக்கு மாலை 7 மணிக்கு திருவிழா திருப்பலியானது நடைபெறும். 6:30 மணிக்கு ஜெபமாலை, 7 மணிக்கு திருப்பலி நடைபெறும். அதனைத் தொடர்ந்து சப்ரா பவனியும் நடைபெறும். எனவே இறை மக்கள் குறித்த காலத்திலே முன்னதாக வந்து இந்த வழிபாடுகளை கலந்து கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். எழுந்து இறைவனுக்கு நாம் நன்றி கூறுவோம். கிறிஸ்து அன்பார்ந்தவர்களே, இன்று இந்த திருவிழாவின் தொடக்க நாள் கொடியேற்றம் மற்றும் திருவிழாவில் பங்கேற்பதற்கு திருப்பலி நிறைவேற்றுவதற்கு வாய்ப்பளித்த மகன் தந்தை எல்பின் அவர்களுக்கும் துணை மகன் தந்தை ஜோ மாசனுக்கும் அவர்கள் இறை மக்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் குறித்தார் கொள்கிறேன். நான் உங்களுக்கு இருளில் சொல்வதை நீங்கள் ஒளியில் கூறுங்கள், காதோடு காலை கேட்பதை வீட்டின் மேற்கருத்திலிருந்து அறிவிங்கள் என்கிறார் ஆண்டவர். ஜெபிப்போமாக. இறைவா, புனித பிரான்சிஸ் சவேரியார் மனிதரை மீட்கும் ஆர்வத்தால் பற்றியறியலானார். நாங்கள் உட்கொண்ட நற்கொடை உணவின் ஆற்றலினால் எங்கள் அனைவருடைய உள்ளங்களிலும் அன்பு தீ பற்றியறிய செய்தருளும். அதனால் நாங்கள் அனைவருக்கு ஏற்றவாறு என்றும் வாழ்ந்து மது அறுவடையில் நன்கு ஊழியம் புரிபவர்களுக்கு நீர் வாக்களித்துள்ள பரிசை புனித சவேரியாருடைய சேர்ந்து நாங்கள் பெற்றுக் கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை வந்தாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் சமாதானத்தில் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. Pochi
அவருடைய பிறந்த நாள் விழா. ஏற்கனவே நம்முடைய பங்கு ஆலயத்தில் அதை சிறப்பாக கொண்டாடினார்கள். நாங்களும் அதை மறக்க மாட்டோம் என்ற நோக்கத்தோடு நம்முடைய சபையார் இளைஞர்களுக்கு பிள்ளைகள் இன்னும் நம்முடைய தந்தையர்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கும் வண்ணமாக கேக் வெட்டி இந்த விழாவினை சிறப்பாக கொண்டாடுவார்கள். அன்போடு தந்தையர்கள் அழைக்கிறோம். சிவில் பிரிவாளர்களே, ஒவ்வொரு ஆண்டும் இத்தகைய சிறப்புமிக்க நாளிலே எனக்கு பிறந்த நாள் வருகிறது. கடந்த ஆண்டிலும் என்னுடைய நிகழ்ச்சியிலே நீங்கள் கலந்து கொண்டு எனக்காக கேள்வி வைக்கிறீர்கள். இந்த ஆண்டு இதை சிறப்பு செய்திருக்கிறீர்கள். எனவே இதை சிறப்பு செய்த சவேரியா இளைஞர் பேரவைக்கு எனது மனமார்ந்த நன்றி விரைவாக பாதுகாப்பாக எனக்காக ஜெபித்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. தந்தை அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது நம்முடைய திருப்பலியானது நிறைவுற்றது. இப்பொழுது அனைவருக்கும் உணவு வழங்க